உலகத்திலே அதிக வசூல் செஞ்ச திரைப்படம் அப்படிங்கிறதுல நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்க படம் இந்த வருஷம் வந்த ஒரு படமோ கிடையாது, இல்லை போன வருஷம் வந்த ஒரு மார்வல் படமோ, இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் வந்த டிசி படங்களோ கிடையாது. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவத்தார் 2009ஆம் ஆண்டு வந்த அவத்தார் படம் தான் வசூல் ரீதியாக இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படி அவத்தார் முதலாம் பாகம் எவ்வளோ வசூல் செஞ்சது, அப்படிப்பட்ட அவத்தாரோட 2ஆம் பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது அப்படியே வாயை புழக்க வைக்குது. அப்படி எவ்வளோ இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது இல்லாமல் நம்ம வந்து பழைய படங்களோட வசூலையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து அந்த காலகட்டத்துக்கு இவ்வளோ வசூல் வந்திருக்கு, இந்த காலகட்டத்துக்கு அதை இன்ஃப்ளேஷன் பண்ண இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வழக்கமாக நிறைய படங்களோட கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறோம். ஸோ அதில் ஒரு நண்பர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக அயன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அயன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் 2009ஆம் ஆண்டு இந்த படம் வந்து வெளியே வந்தது. அந்த டைமில் எவ்வளோ கலெக்ஷன், இன்னைக்கு காலகட்டத்துக்கு அதை இன்ஃப்ளேஷன் பண்ண எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் கட்டா குஸ்தி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, அதுக்கு அடுத்து தான் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் இந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, பாபா ரீரிலீஸ் இதோட Day 7 கலெக்ஷன் ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கட்டா குஸ்தி படத்தோட 15வது நாள் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அது லைக் போட்டுட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நேற்று மட்டும் 17 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 லட்சம், டோட்டலாக வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 21 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் டோட்டலாக 13 கோடியே 49 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 94 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 86 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தோட Day 8 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 20 லட்சமும், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 27 லட்சமும், நாய் சேகர் டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 6 கோடியே 70 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 37 லட்சம். ஸோ அதுக்கடுத்ததாக பாபா ரீரிலீஸ் பார்த்திங்க அப்படின்னா Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சமும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் 2 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 88 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு ரீரிலீஸ். அவத்தார் 2 பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் கலெக்ஷன் த வே ஆஃப் வாட்டர் இந்த படத்தோட முதல் நாள் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 13 கோடியே 45 லட்சமும், கர்நாடகாவில் 5 கோடியே 75 லட்சமும், கேரளாவில் 3 கோடியே 30 லட்சமும், ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 23 கோடியே 20 லட்சமும், தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து 6 கோடியே 80 லட்சம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 4லேருந்து 5 கோடி வந்து வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல் நாள் கலெக்ஷன். ஸோ டோட்டலாக இந்தியாவில் மட்டும் இந்த படம் வந்து 52 கோடியே 55 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு. நிறைய பேர் இந்த படம் வந்து அவ்வளோதான் காலி, புக்கிங்கே ஆகலை, இந்தியாவில் ஒஸ்ட்டாக போச்சு, வேணா யூஎஸ்ல வேணால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணும், 20 கோடியை தாண்டது பெரிய விஷயம் அப்படி இப்படின்னாங்க. பார்த்தா 50 கோடிக்கு மேலே வசூல் எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிக்கிட்டு இருக்கு இந்த படம். டைரெக்டாக நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகிற டைரக்ட் ஹிந்தி ஃபில்மு, டைரக்ட் தமிழ் தெலுங்கு கூட இவ்வளோ வசூல் ஆகுமாங்கிறது பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு இந்தியாவில். ஸோ அவதார் 2 படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டோட்டலாக வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ பார்ப்போம். 55 மில்லியன் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. நம்ம ஊர் காசுக்கு 455 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி நிறையா ஸ்க்ரீன் வந்து ஐமேக்ஸ் தான், ஐமேக்ஸில் தான் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு படைச்சிருக்கு இந்த படம். ஸோ அதுக்கடுத்ததாக யூஎஸ்ஏ ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு, ஸோ மொத்தமாக உலகம் முழுக்க அது இந்தியாவையும் சேர்த்து தான் இன்க்ளூட் இந்தியா 124 மில்லியன் வந்து ஃபஸ்ட் டே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 124 மில்லியன் வந்து நம்ம ஊர் காசு கணக்கு பண்ணால் 1022 கோடி வருது. ஸோ 1022 crore வந்து முதல் நாள் வசூல் 1000 கோடியை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $355 மில்லியன், அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட $2900. முதல் நாள் வசூலே 1000 கோடிக்கு மேலே வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. அப்படின்னா இன்னும் போக போக இந்த படத்துக்கு இன்னும் பயங்கரமான வசூல் எடுக்கும். இன்றைக்கி இந்த சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது மிகப்பெரிய வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ 2009 வந்த அவதார் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சில விஷயம் பேச வேண்டியதுக்கு. இப்போ அவதார் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2009 வந்தது. இந்தியாவில் அப்போவே 104 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த டைமில் ஒரு டைரக்ட் இந்தியன் மூவி கூட இந்தியாவில் 100 கோடிக்கு மேலே வசூல் எடுக்குங்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம், அவ்வளோ சிரமமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அப்போவே 2009 வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு நம்ம
அவதார் 2009. ஸோ யூஎஸ்ஏல மட்டுமே 760 மில்லியன் வந்து வசூல் பண்ணியிருக்கு அந்த டைம்லேயே. ஸோ டோட்டலாக வந்து 2.9 பில்லியன் நம்ம ஊர் காசுக்கு கனெக்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே போகுது. எப்படி 20,000 கோடி இன்றைக்கி கனெக்ட் பண்ணால் 4 பில்லியன் போகுது. அது எங்கேயோ போகுது 4 பில்லியன். இப்போ பார்த்துக்கோங்க, வேறு லெவல் சம்பவம் தான் பண்ணியிருக்கு அப்போவே. ஸோ இதுதான் இதுவரையுமே உலகத்திலேயே அதிகமாக கலெக்ஷன் பண்ணதில் நம்பர் 1. அதுக்கப்புறம் எவ்வளவோ ஹாலிவுட் வந்துருச்சு, எவ்வளோ மார்வல், எவ்வளோ டிசி, அது இதுன்னு என்னென்னமோ வந்து சக்க போட்டுச்சு. ஆனால் இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணலை. அவெஞ்சர்ஸ்லாம் வந்தது, அவெஞ்சர்ஸ் கிட்டத்தட்ட அந்த 2.7 பில்லியன் கிட்ட வந்தது. ஆனால் இந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணல. ஸோ 2009 கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட கலெக்ஷனை இதுவரையுமே உலகத்தில் யாராலையுமே மிஞ்ச முடியல. இப்போ அவதார் 2 வந்திருக்குன்னா இன்னும் 150 வருஷம் 200 வருஷம் ஆகுமோ இந்த வசூலை வந்து மிஞ்சுறதுக்கு. இது வந்து எவ்வளோ கோடி வசூல் எடுக்க போகுதோ, அது இன்னும் எத்தனை கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கோ தெரில. ஸோ நீங்கள் அவதார் 2 பார்த்துட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். ஸோ சில பேர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையுமே இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு யாருமே இல்லைங்கிறது தான் என்னோட இது. ஸோ ஒரு ரிவ்யூவராக வந்து யாருமே ரிவ்யூ இந்த படத்துக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்மலாம் வந்து படகு பிடிச்சி அந்த படகு அப்படி எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் தான் நம்மளால் போக முடியும். அந்த படகு கப்பல் எதுவுமே போக முடியாத ஒரு தூரத்தில் போய் அங்கே போய் பார்த்தோம்னா அங்கே ஜேம்ஸ் கேமரன் உள்ள வந்து ஏதாவது ரிசர்ச் பண்ணலாமா டாக்குமெண்ட்ரி ஃபிலிமுக்கு, இல்லை அடுத்த படத்துக்கு ஏதாவது ரிசர்ச் பண்ணலாமா, அங்கெல்லாம் போனால் உயிருக்கே ஆபத்தும்பாங்க, அதுக்குள்ளெல்லாம் போய் இது பண்ணிட்டு இருப்பாரு. அவர் படத்தெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணலாமா, இது அடுக்குமா? ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன்ல அயன் படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டு. ஸோ அயன் படம் பார்த்திங்க அப்படின்னா 2009ஆம் ஆண்டு வந்த திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 20 கோடி. ஸோ இந்த படத்தோட இந்தியாவில் மட்டுமே இந்த படம் வந்து 44 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்த்தா, இன்ஃப்ளேஷன் பண்ணி பார்த்தா 115 கோடி கிட்டே இந்த படம் வந்து இந்தியாவில் மட்டுமே வசூல் அப்படிங்கிற மாதிரி வருது. அதுக்கடுத்து வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 63 கோடி வந்து இந்த படம் வந்து வேர்ல்டு வைடு கிராஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ அதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 240 கோடி கிட்டே வருது. ஸோ அப்படி பார்த்தா 240 கோடி கலெக்ஷன் தான் மிகப்பெரிய இது. ஸோ 20 கோடியை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அது ஒரு 70 கோடி அப்படி போகுதுன்னு வைங்களேன். ஸோ உண்மையிலே இந்த படம் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. எல்லாருமே இந்த படத்தை பற்றி தான் பேசினாங்க. இந்த படத்தில் வர பாட்டு இந்த படத்தில் வர சீன் அது இதுன்னு வேற லெவலில் இருக்கும். உண்மையிலே கேவி ஆனந்த் ஒரு பயங்கரமான ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டார். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறையா பழைய படம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி படங்களுக்கு வசூல் போட்டு அந்த வசூல் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச்சும் பண்ணியிருக்கு. நிறைய பேர் வந்து இதை வந்து ஆதரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட் தேவை அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் போடுங்க. நிறைய கமெண்ட்லாம் போட்டிருக்கீங்க. சில படத்தோட டேட்டா கிடைக்கவே மாட்டேங்குது நான் என்ன தான் ரிசர்ச் பண்ணாலுமே. ஸோ சில பேர்கிட்டலாம் நான் பர்சனலாகவே ஃபோன் பண்ணிலாம் சில பேர்கிட்ட கேட்குறேன், அவங்ககிட்டயுமே டேட்டா இல்லை. ஸோ அதனால் சில படங்கள் நான் வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுமே போடாமல் இருக்கேன்னா தயவு செஞ்சு அது வந்து உங்களோட கமெண்ட்டையோ இல்லை நீங்கள் கேட்டு ஒரு விஷயத்தை நிராகரிக்கிறதுக்கு இல்லை, அந்த டேட்டா கிடைக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஒரு நண்பர் அயன் கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் அயன் கலெக்ஷன் ரிப்போர்ட்டுமே போட்டோம். ஸோ அதுக்கடுத்து தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஸோ வாரிசு வர்சஸ் துணிவு இது வந்து ஒரு மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி அரசியல் ரீதியாக ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. இன்னொரு பக்கம் வந்து இவர் நம்பர் 1 அவர் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. பார்க்கவே ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா ஒரு 2-3 நாளாக நான் பேசியிருக்கணும். இதை பற்றி பேசாமல் இருக்கிறது இந்த விஷயத்துக்கு நான் உடன்படலை. முதல்ல இவர் நம்பர் 1 அவர் நம்பர் 1 போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க இது நம்மளுக்கு கிடையாது. ஸோ அது கிடையாது. எல்லாருமே ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நம்மளுக்கு பிடிக்காத நடிகரே நல்ல படம் நடித்தா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் நம்ம. ஸோ அதனால் இவர் நம்பர் 1 அவர் நம்பர் 1ங்கிற போட்டிலாம் வேணாம். எது நல்லா இருக்கோ ரசிப்போம். 2 படமே நல்லா இருந்துச்சுன்னா 2த்தையும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் என்ன அவ்வளோ வெயிட்டாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதை பற்றி பேச வேணாங்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் ரெட் ஜெயிண்ட் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து வாரிசுக்கு கொடுத்து சென்னை இந்த மாதிரி சில இடத்துல செங்கல்பட்டுலலாம் முக்கியமான லொக்கேஷன்லலாம் ரெட் ஜெயிண்ட்டே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ரெட் ஜெயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சந்தோஷம் வருது. ஸோ 2 பெரிய நடிகர்களோட படத்தையுமே ரெட் ஜெயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதில் என்னென்னா இந்த அரசியல் அது இதுன்னு எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டு வேற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா ரெட் ஜெயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இந்த
இந்த திரையுலகத்துக்கு உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் நீங்கள் ஒருவேளை அந்த நபரோட ஆப்போசிஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரலாம், இல்லை என்னை திட்டலாம். ஆனால் இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற பேரில் சில மாஃபியாக்கள் இருந்தாங்க. சில பேர் வந்து எப்படின்னா, இப்போ இரவு நிழலில் ஒரு சீனில் வந்து அவர் காசு தரலன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை நிர்வாணமாக கொண்டு போய் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி விஷயம் இங்கே தொடர்ந்து நடந்துருந்துச்சு. அந்த மாதிரி விஷயத்த இங்கே நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இங்கேன்னு அரசல் புரசலாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இப்போ இருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா ரெட் ஜெயிண்ட். ஸோ நான் வந்து உதயநிதி அவர்களை கூட சொல்ல, ரெட் ஜெயிண்ட் அப்படிங்கிற கம்பெனி ரொம்ப ஜென்யூனாக எல்லாருக்குமே கரெக்டாக அந்த ஷேரை கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ளாப்புனா ஃப்ளாப்புன்னு ஒத்துக்கிறாங்க, நஷ்டம்னா நஷ்டம்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஒரு நடிகர்களுக்காகவோ அவருக்கு வந்து ஒரு ஸ்டார் டம் இருக்குது, அதனால் இந்த படத்தை வந்து தோத்தாலுமே, இந்த வந்து தோல்வி அடைஞ்சாலுமே, லாஸ் ஆனாலுமே இது வந்து வெற்றி திரைப்படம் நம்ம அறிவிக்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் உண்மையாக இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ரெட் ஜெயிண்ட் கொடுக்குற அந்த தகவல்கள். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மற்றபடி அரசியல் ரீதியாக நமக்கு கருத்து இந்த இடத்துல எங்கேயுமே வைக்கல. ஸோ அதனால் ரெட் ஜெயிண்ட்டுக்கு இந்த 2 படமுமே வந்து ரெட் ஜெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ 2 படமே வெற்றி அடையணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த 2 படத்தில் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? அதுக்கடுத்து அவதார் 2 படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் தேட்டரில் போய் 3Dயில் ஐமேக்ஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அயன் படம் ஃபேவரட்? என்னோட ஒரு பர்சனல் ஃபேவரட். அதுவும் இல்லாமல் ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த படத்தில் பயங்கரமாக கலக்கியிருப்பார். அந்த படத்தோட பாட்டு எல்லாமே வேறு லெவல் ஹிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த படம் எந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சனி ஆஃப் ரஹ்மான்.